வணக்கம் அன்பு நண்பர்களே. சுசீந்திரம் தானுமாலையன் சுவாமி கோயிலினுடைய வரலாறு, புராதானம், பின்னணி பத்தி தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல முழுசா பேச போறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்திரன் புனிதமடைந்த ஸ்தலம், மும்மூர்த்திகளும் ஒரு சேர காட்சியளிக்கக்கூடிய ஆலயம், பிரம்மாண்டமான ஆஞ்சநேயர்னு சுசீந்திரம் தானுமாலையன் சுவாமி கோயில்ல இருக்கக்கூடிய ஆச்சரியங்கள் ஏராளமானது. அதுல ரொம்ப முக்கியமானது, இந்திரன் இந்த ஆலயத்துக்கு வந்துதான் தன்னோட சாபத்தையே போக்கினார்னு. இந்திரனுக்கு அப்படி என்னங்க சாபம்? கௌதம முனிவரும் அவருடைய மனைவியான அகல்யாவும் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அதுல அகல்யா மேல இந்திரன் ஆசைப்படுறாரு. இது தெரிஞ்ச உடனே கௌதம முனிவர் கடுமையான ஒரு சாபம் போட்டுறாரு. அதனால இந்திரனுக்கு உடல் முழுவதுமே கண்ணாயிருது. என் மனைவியை பார்த்த உன் கண்கள் உடல் முழுவதும் உனக்கு வரட்டும் அப்படின்னு சொல்றதுனால 1000 கண்கள் கொண்டவரா மாறுறாரு இந்திரன். உடனே இந்திரன், ஐயா இந்த சாபம் போறதுக்கு ஒரு வழியே இல்லையா அப்படின்னு கேட்கிறார். உடனே கௌதம முனிவர், இந்த உலகத்துல மும்மூர்த்திகளும் ஒரு சேர காட்சியளிக்கக்கூடிய ஆலயம் சுசீந்திரத்துல இருக்கு, அங்க போய் நீ வழிபட்டினா இந்த பாவம் போகும், இந்த சாபம் போகும் அப்படின்னு சொல்றாரு. அப்படித்தான் இந்திரனுடைய சாபத்தையே இந்த ஆலயம் போக்குச்சு. இங்க வந்து வழிபட்டாரு, இந்திரனுடைய சாபம் போச்சு. அதனாலதான் இந்திரனின் சாபம் போக்கிய சுசீந்திரம் அப்படின்னு அறியப்படுது. இன்னைக்கும் சுசீந்திரம் தானுமாலையன் சாமி கோயில்ல சுத்தி வந்தீங்கன்னா அதுக்குள்ள இந்திர கிணறு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிணறு இருக்கு. அது மட்டும் இல்லாம இங்க தினந்தோறும் ராத்திரி பூஜையை, அதாவது இரவுல நடக்கக்கூடிய பூஜையை முடித்து விட்டு ஒரு அர்ச்சகர் வீட்டுக்கு போவார்ல, மறுநாள் காலையில அதே அர்ச்சகர் பூஜைக்கு வரமாட்டாரு, வேற ஒரு அர்ச்சகர் தான் வருவார். ஏன்னா ராத்திரி அர்ச்சகர் நடையெல்லாம் அடைச்சிட்டு போன உடனே இந்திரனே இங்க வந்திருந்து சிவபெருமானுக்கு பூஜை பண்றதா ஒரு ஐதீகமும் இருக்கு. அதனாலேயே இந்த கோயில் அர்ச்சகர்கள் கிட்ட ஒரு முக்கியமான சொலவடை, அதாவது ஒரு பழமொழி உண்டு, அகம் கண்டதை புறம் சொல்லாதே. அதாவது மறுநாள் நீங்க வந்து பார்க்கும்போது அவர் வச்ச பாத்திரம், கிண்ணம் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் இடம் மாறி இருக்குமா, வேற யாரோ அர்த்தராத்திரியில வந்து பூஜை பண்றாங்க, அது அந்த அர்ச்சகருக்கே தெரியாம இருக்கிறதுதான் பகல்ல வேற அர்ச்சகரை வர்றாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இதெல்லாம் இந்த கோயில்ல சுத்தி இருக்கக்கூடிய இந்திரனுடைய புராதான கதை. இது மட்டும் இல்லாம இன்னொரு கதை கூட இருக்கு இந்த கோயிலோட. அதாவது அத்திரி முனிவர், அவருடைய மனைவி அனுசியா தேவி, 2 பேருக்குமே குழந்தை இல்லை. அதனால அவங்க சுசீந்திரம் பகுதியில இருந்து தவம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல இந்திரன் வராரு. அத்திரி முனிவர் கிட்ட இந்திரலோகத்துல ஒரு சின்ன வேலை இருக்கு, போயிட்டு வாங்க அப்படின்னு அனுப்பி வைக்கிறார். இந்த நேரத்துலதான் அனுசியா தேவி, அதாவது அத்திரி முனிவருடைய மனைவி அனுசியா தேவியினுடைய மாண்பை புரிய வைக்கிறதுக்காக, மக்களுக்கு உணர்த்துறதுக்காக ஒரு திருவிளையாடல் நடத்துறாங்க. சிவன், பிரம்மா, விஷ்ணு 3 பேருமே வர்றாங்க. ஒரு முனிவர் கோலத்துல வர்றாங்க. அம்மா எங்களுக்கு பசிக்குதுமா, சாப்பிட ஏதாவது தாமா அப்படின்னு கேக்குறாங்க. உடனே அவங்க, இருங்கய்யா நான் சாப்பாடு தயார் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லி அனுசியா தேவி சமைக்கவும் செஞ்சுட்டாங்க. உணவு பரிமாறதுக்கு ரெடி ஆகுறாங்க. வந்து சாப்பிட வாங்க அப்படின்னு கூப்பிடுறாங்க. உடனே அந்த மும்மூர்த்திகளும், நீ நிர்வாணமா தான் எங்களுக்கு பரிமாறணும் அப்படின்னு சொல்றாங்க. உடனே தன்னுடைய தவ மகிமையால அனுசியா தேவி அந்த 3 பேரையும் குழந்தையா மாத்தி அங்க இருக்கிற ஒரு தொட்டில்ல போட்டு ஆட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. உடனடியா இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே மும்மூர்த்திகளோட மனைவிகளுமே நேர்ல வர்றாங்க. அவங்க வந்திருந்து இதை பத்தி பேசி அவங்கள சமாதானப்படுத்துறதா ஐதீகம் போகுது. இப்படி 2 கதைகள் இதை சுற்றி சுழலுது. இது மட்டும் இல்லாம சுசீந்திரம் தானுமாலையன் சுவாமி கோயிலுக்குள்ள இன்னொரு ஒரு ஆலயமும் இருக்கு. நீங்க போனா பார்க்கலாம். அறம் வளர்த்த அம்மன். இது சுசீந்திரத்துல பக்கத்துல இருக்கக்கூடிய தேரூர் பகுதியில ஒரு வாழ்ந்த ஒரு நிஜ பெண். அவங்க தெய்வமாக ஆட்கொள்ளப்பட்டவங்க. சுசீந்திரம் தானுமாலையன் சாமி கோயில் மேல நீண்ட தானுமாலைய பக்தரா இருந்தாங்க. ஒரு நாள் கோயிலுக்குள்ள சுத்தி வந்துட்டு இருக்கிறப்பயே திடீர்னு மாயமாகறாங்க அந்த பெண்ணு. அது மட்டும் இல்லாம அந்த இடத்துல ஒரு அசிரீரி கேக்குது, அறம் வளர்த்தாலே யாம் ஆட்கொண்டோம் அப்படின்னு கேக்குது. அப்படிப்பட்ட ஒரு பெண்ணிற்காக ஒரு சிவபக்தியை மெச்சுகிற அளவுக்கு அவருக்கும் உள்ள ஒரு ஆலயம் எழுப்பப்பட்டிருக்கு. அறம் வளர்த்த அம்மன் அப்படின்னு அந்த சாமிக்கு பெயர். இதெல்லாம் தான் சுசீந்திரத்துல இருக்கக்கூடிய அரிய விஷயமா அப்படின்னு கேட்டா, சுசீந்திரம் கோயில்ல இன்னும் கவனிக்கக்கூடிய பல விஷயங்கள் இருக்கு. சுசீந்திரம் கோயிலினுடைய ராஜகோபுரம் இருக்குல்ல, அது 135 அடி உயரம் கொண்டது. நம்ம வள்ளுவருடைய சிலை 133 அடி கன்னியாகுமரியில. அதை விட 2 அடி உயரமான ராஜகோபுரம் கொண்டது சுசீந்திரம். அது மட்டும் இல்லாம சுசீந்திரம் கோயில் கோபுரம் வந்து 7 நிலைகளை கொண்டது. அதுக்குள்ள மகாபாரதம், ராமாயணம், சுசீந்திரம் கோயிலோட தலபுராணம்னு ஏராளமான மூலிகை ஓவியங்கள், அதெல்லாம் மூலிகை சாரத்துல வரைந்த ஓவியங்களும் ஏராளமான ஓவியங்கள் அந்த ஆலயத்துக்குள்ள இருக்கு. இதெல்லாம் தாண்டி இன்னும் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு. கிட்டத்தட்ட 9ஆம் நூற்றாண்டுல இருந்து ஆரம்பிச்சு இந்த ஆலயம், சுசீந்திரம் ஆலயம் காலமாக படிப்படியாக பல்வேறு காலகட்டங்கள்ல புனரமைப்பு செய்யப்பட்டு வந்துச்சு. 1865 திருவிதாங்கூர் சமஸ்தானத்தை ஆயில்யம் திருநாள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மன்னர் ஆண்டுட்டு வந்தாரு. அந்த மன்னருடைய ஆட்சி காலத்துல சுசீந்திரம் கோயில் ராஜகோபுரத்தை புனரமைப்பு பணி செய்யணும் அப்படின்னு முடிவெடுத்தாங்க. அன்றைய நாள்ல அதுக்கு 70,000 ரூபாய் ஆகும் அப்படின்னு முடிவு செய்யப்பட்டுச்சு. உடனடியா 40,000 ரூபாய் மன்னர் ஒதுக்குனாரு. மீதி 30,000 ரூபாய் தேவை. அன்றைய நாள்லயே ஒரு பரிசு சீட்டு நடத்தி, அதாவது லாட்டரி சீட்டு நடத்தி அந்த ராஜகோபுரத்தை கட்டுனாங்க. அதுதான்
கேரளால முதலா லாட்டரி சீட்டு உதயமாறதுக்கும் காரணமா அமைஞ்சிச்சு. சுசீந்திரம் தானுமாலையன் சாமி கோயில மும்மூர்த்திகளும் காட்சியளிக்கிறதுனால தானு மால் அயன் அப்படின்னு சொல்றோம். தானு அப்படிங்கிற சொல்லுக சிவனை பார்த்து சொல்றோம். சிவபெருமானை தானுன்னு அழைக்கிறது வழக்கம். நிறைய பேருக்கு தானுனே பேர் இருக்கும். இது எல்லாத்தையும் தாண்டி தானு அப்படின்னா என்ன அர்த்தம்னா பட்டு போன கட்டை அப்படின்னு அர்த்தம். அந்த சிவன் முன்னாடி நாம் வணங்குகிற பொழுது பட்டு போன கட்டையை போல எந்த வேண்டுகோளும் இருக்குமா? பட்டு போன கட்டைக்கு உயிர் இருக்கா? பட்டு போன கட்டை எனக்கு அதைத்தான் இதைத்தான் கேட்குமா? பட்டு போன கட்டைக்கு ஒரு உணர்வு இருக்கா? எதுவுமே இல்லாதது போல இறைவன் மீது மட்டுமே பற்று வைத்து தானுவின் முன்பு சரணாகதி அடைந்தால் வேண்டியதை கொடுப்பார் சுசீந்திரம் தானுமாலையன் சாமி என்கிற நம்பிக்கையில் இங்கு தினம் தினம் படையெடுக்கிறவர்களின் எண்ணிக்கை மிக அதிகம் என்பதாக மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.